வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் நியூ சிலபஸோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் தான். ஸோ நம்மளோட ஓல்டு புக்காக இருக்கட்டும் அண்ட் நியூ புக்காக இருக்கட்டும், இந்த புக்கில் வந்து இப்போ தமிழோட நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எங்கெங்கே படிக்கிறது அப்படிங்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எங்கேருந்து படிக்கிறது, என்கிட்ட வந்து சமச்சீர் புக்கு தான் இருக்குது, எதை படிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம சிலபஸ் நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டாப்பிக்கில் எங்கெங்கே படிக்கணும், ஓல்டு புக் அண்ட் நியூ புக். ஏன்னா தமிழை பொறுத்தளவுக்கு எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியாது. என்னது அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்தும் கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறத விட நம்மளோட சமச்சீர் புக்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து எந்த டாபிக் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது, பட் கன்ஃபார்மாக நம்மளோட சமச்சீர் புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஷின் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மேக்ஸிமம் கொஷினை அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 100 கேள்வியில் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 10-15 கேள்வி வருதுன்னா மிச்சம் இருக்க கேள்வி எல்லாமே நம்ம சமச்சீர் புக்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சமச்சீர் புக்கை நீங்கள் தரவு பண்ணிட்டாலே போதும். ஸோ ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கிறீங்க, எனக்கு வந்து ஃபுல்லாக புக்கு படிக்க வேணாம், மோஸ்ட்லி ஃபுல் புக் படித்தாலே இது எல்லாம் கவர் ஆயிரும். பட் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளை பொறுத்தளவுக்கு நம்ம ஓல்டு அண்ட் நியூ புக்கை சேர்த்து மொத்தம் 25 அதிகாரங்கள் வரும். ஓகேவா? ஸோ 6th to 12th வரைக்கும் உள்ள புக்கை நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த 25 அதிகாரங்களுமே கம்ப்ளீட் ஆயிரும். நான் உங்களுக்கு திருக்குறளுக்குன்னு சொல்லி தனியாகவே உங்களுக்கு இதில் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு அதிகாரங்களும், ஓகேவா? ஸோ 25 அதிகாரம் இருக்குன்னா ஒவ்வொரு அதிகாரங்களும் ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் எங்கே இருக்குது, அண்ட் ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு எந்த எடிஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். 2015 எடிஷன், 2017, 2004. ஏன்னா நமக்கு நிறைய புக்ஸ் இருக்கு இல்லையா ஓல்டு புக். அப்போ அதில் எதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எடிஷனும் கொடுத்துருக்கேன், எந்த இயர் அப்படிங்கிறதும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 25 அதிகாரங்களில் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த பிடிஎஃபுக்கான தனி வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ கொடுக்குறேன். ஸோ இருந்தாலும் திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்களும் ஓல்டன், இதில் பார்த்தீங்கன்னா அந்த 19 அதிகாரம் வரைக்கும் ஓல்டன் நியூ புக்கில் தான் இருக்கும், 2 புக்லேயுமே இருக்கும். ஆனால் இந்த 20லேருந்து இந்த 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கும், ஓல்டு புக்கில் அந்த அதிகாரங்கள்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க இல்லையா அந்த 6 அதிகாரங்கள், அதுக்கு மட்டும் நம்ம நியூ புக் மீன்ஸ் 2020 எடிஷன், இல்லைனா 19 எடிஷன், இல்லைனா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய எடிஷன் கூட 2025 எடிஷன் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே இந்த பேஜ் நம்பர் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அது பார்க்குறவங்களுக்கு புரியும். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இல்லை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டாண்டர்ட் 6th 7th 10th சொல்லி ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு டேர்ம் வைஸ் இருக்கும். 6th 7th இதுலேயுமே அப்படி தான், நியூ புக்லேயுமே டேர்ம் வைஸ் இருக்கும் 6th 7th மட்டும். சில இதில் ஓல்டு புக்கில் 8th 9th கூட டேர்ம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எந்த டேர்முங்கிறத நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த இயல், அந்த டேர்மில் எத்தனாவது லெசன், இயல்ங்கிறது எத்தனாவது லெசனுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியாக கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து பேஜ் நம்பர். ஓகேவா? அப்போ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் டேர்ம் 1 புக்கில் இயல் 2வது இயலில் வந்து 28வது பேஜ் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ மற்றது இப்போ 12th பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்ங்கிற புக்கும் இருக்குது. அப்போ அந்த 12th நீங்கள் அட்வான்ஸ் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் பேஜ் நம்பர் 14. ஸோ கடைசி கொடுத்துருக்க இந்த நம்பருங்கிறது வந்து பேஜ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10th இயல் மட்டும் கொடுத்துருப்போம், பேஜ் நம்பர் கொடுக்காம இயல் மட்டும் கூட கொடுத்துருப்போம். அந்த இயல் நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பேஜ் நம்பர் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வர்றது எல்லாமே பேஜ் நம்பர், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே பேஜ் நம்பர். சிலது
இதுக்கு வந்து டேர்ம் இருக்கா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட்லாம் டேர்ம் கிடையாது, ஒரே புக்கு தான் அப்படிங்கிறதுனால 12th ஸ்டாண்டர்ட் EL 480ங்கிற பேஜ் நம்பர் பாருங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழ் புக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், அட்வான்ஸ் தமிழ் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் அறிஞர்கள் தொண்டுகளில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ சில டாபிக்ஸ் வந்து ஓல்டு புக்கில் இருக்காது, ஆனால் நியூ புக்கில் இருக்கும். சில டாபிக்ஸ் நியூ புக்கில் இருக்காது, ஆனால் ஓல்டு புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படியும் அந்த டாபிக் வந்து ஏதாவது ஒரு புக்கில் வந்து நமக்கு கவர் ஆயிடும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி திருக்குறள் வரும், திருக்குறள் 25 அதிகாரம். அடுத்து இலக்கணம். ஸோ இலக்கணம் தான் வாஸ்ட் சிலபஸ், நிறைய டாபிக் வரும், கிட்டத்தட்ட 29 டாபிக் கிட்ட வரும். ஸோ அது எல்லாமே எங்கே இருக்கு அப்படிங்கிறதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்ம சொன்ன மாதிரி, எந்த ஸ்டாண்டர்ட், அடுத்து எந்த டேர்மு, அதுக்கப்புறம் எந்த இயல், அதுக்கு கடைசியில் வர்றது பேஜ் நம்பர். இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்குலாம் வந்து இயல் கொடுக்காம டேரெக்டாக பேஜ் நம்பர் மட்டும் கொடுத்துருப்போம். இப்போ 12th அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 12th அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் 137 பேஜ் நம்பர், 144, 149, 155, 159, 165 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கடைசி வர்றது எல்லாமே பேஜ் நம்பர், இயல், டேர்ம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல், வினைச்சொல், ஓரெழுத்து, ஒருமொழி எல்லா டாப்பிக்குமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே, சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே நமக்கு புக்கில் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, இந்த டாபிக் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த PDF வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஓல்டு புக்கோட லிங்க்கும் அதே மாதிரி நியூ புக்கோட அஃபிஷியல் புக்கோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த டாபிக் அப்படின்னா இது எங்கெங்கே இருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம தமிழுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஆல்ரெடி வந்து சயின்ஸுக்கும் சோஷியலுக்குமே கொடுத்துருக்கோம் குரூப் 4. நான் அதையுமே வந்து உங்களுக்கு PDF ஃபைலாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது PDF வேணும், வேர் டு ஸ்டடி PDF வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த PDFோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி புக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.